வணக்கம். இது உங்கள் திருப்பத்தூர் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக சுதா செல்வேந்திரன். ஆசிரியர் சதக்கத்துல்லா. காலையில் 6 மணிக்கு போட்ட ரூபாய் 5000 பணத்தை 9 மணிக்கெல்லாம் மகளிர் எடுத்து விட்டார்கள். ஏன்? ஒன்றிய அரசு மீது நம்பிக்கை. மினிமம் பேலன்ஸ் என்று மோடி அந்த பணத்தை உருவிருவார்னு எடுத்து விட்டார்கள். ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு என்று எந்த திட்டமும் இல்லை. தமிழ்நாடு என்ற பேரே இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே 10 தோல்வி கொடுத்திருக்கின்றோம். இனி மொத்த தோல்வி பழனிசாமியாக ஆக்கி வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். முரட்டு பக்தரை பார்த்திருப்பீர்கள், முரட்டு தொண்டர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள், முரட்டு அடிமையை பார்த்திருக்கின்றீர்களா? இந்தியாவிலேயே முரட்டு அடிமை, மோடி உடைய அடிமை எடப்பாடி பழனிசாமி தான். சிங்கம்புணரியில் KR பெரிய கருப்பனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கும் வெயிலில் அனல் பறக்கும் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிங்கம்புணரியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இத்தொகுதியில் 5வது முறையாக போட்டியிடும் திரு KR பெரிய கருப்பனை ஆதரித்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக வழிநெடுகிலும் அடிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். அதனைத் தொடர்ந்து இத்தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் தேர்தலுக்கு பிறகு செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களை பற்றியும் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார். தொடர்ந்து உரையாற்றியவர் மகளிர் உரிமை தொகை, கோடைக்கால சிறப்பு நிதி ரூபாய் 5000 1.31 கோடி மக்களுக்கு கொடுத்துள்ளோம். காலையில் 6 மணிக்கு போட்ட ரூபாய் 5000 பணத்தை 9 மணிக்கு மகளிர் எல்லாம் எடுத்து விட்டனர். ஏன்? ஒன்றிய அரசு மீது நம்பிக்கை. மினிமம் பேலன்ஸ் என்று மோடி அந்த பணத்தை உருவிருவார் என்று பணத்தை எடுத்ததாக அவர் கூறினார். டெல்லி அரசு நமக்கு ஏதாவது உதவி செய்திருக்கின்றார்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுத்திருக்கின்றார்களா? கல்விக்கு உள்ள நிதி வரவில்லை. ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு என்று எந்த திட்டமும் தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை எனவும் அவர் கூறினார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே 10 முறை தோல்வியை கொடுத்திருக்கின்றோம். இனி மொத்த தோல்வி பழனிசாமியாக ஆக்கி வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். முரட்டு பக்தர்களை பார்த்திருப்பீர்கள், முரட்டு தொண்டர்களையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், முரட்டு அடிமையை பார்த்திருக்கின்றீர்களா? இந்தியாவிலேயே நம்பர் 1 முரட்டு அடிமை யார்? மோடி உடைய அடிமை எடப்பாடி பழனிசாமி தான். ஜாடிக்கேத்த மூடி போல் இன்று மோடிக்கேற்ற எடப்பாடி பழனிசாமி என்று கூறி அடிக்கும் வெயிலில் அனல் பறக்கும் பேச்சை பேசிய உதயநிதி ஸ்டாலின் திரு KR பெரிய கருப்பனுக்கு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். வாக்கு பேசும்போது அதனை ஜெயிக்க வச்சு அனுப்பிய நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்திட்டாங்கல்ல. இந்த அத்தனை பேருக்கும் நன்றி பரிச்சயமானவர் அந்த பெரிய கற்பவர்கள். ஏற்கனவே 4 முறை போட்டியில் 4 முறையும் வெற்றி பெற்றே கலைஞருடைய பாசத்துக்கு உரியவர், கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய தலைவருடைய தலைமுறையவர், மாற்றத்துக்கு அண்ணன், என்னுடைய அளவு கடந்த அன்புக்கு இருக்கிறவர் அந்த பெரிய கற்பவர்கள். அப்படிப்பட்ட பெரிய கற்பவர்கள் தான் நான் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு பேச மாட்டாரு, ஆனா செயல வந்துட்டா நிச்சயம் அதை செஞ்சு காட்டாம போக மாட்டாரு. இந்த தொகுதிக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்போதுமே மக்களோட மக்களா உங்களோடு பயணிக்கக்கூடியவர் அது பெரிய கருப்பன் அவர்கள். அப்படிப்பட்ட பெரிய கருப்பன் அவர்களை குறைஞ்சது இந்த முறை வாக்கு கொடுத்துருக்கீங்க. வாக்களிப்பு தேர்ந்தெடுப்பு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். அப்படிங்களா? இன்னொரு பெருமை, சிங்கமுனரை மண்ணுக்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்து பேசுறதுல எனக்கு கூடுதல் பெருமை. ஏன்? இந்த சிங்கமுனரை மண்ணில் தான் திராவிட இயக்கத்திற்கு பல்வேறு பெரிய பெரிய மூத்த திராவிட இயக்க தலைவர்களை கொடுத்த மண்ணு இந்த திருப்பதி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனரி. உதாரணத்திற்கு அந்த மாணவர்கள் 4 முறை நீங்க தேர்வு செஞ்சு அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்பிங்க. அண்ணாவுடைய மிக நெருங்கிய நண்பர் அந்த ஐயா மாதவன் அவர்கள்
அதே மாதிரி 2 முறை அண்ணாவுடைய அமைச்சராக இருந்தார். இந்த பகுதியில் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். அவருடைய சிறையை சில மாதத்துக்கு கொண்டு இங்கு வந்து திறந்து வச்சார். அதே போல சின்னதாக இந்த பகுதி மக்களுக்கு நிறைய சின்னங்களை கொண்டு வந்தார். கலைஞருடைய நண்பர் எல்லாரும் திரைப்படம் சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் போராட்டத்துக்கு அவ்வளவு மக்கள் போராட்டத்துக்காக வந்து மக்களுக்காக சிறை சென்றவர் ஆனால் திரு சொல்லுங்க. திருக்காக்கோட்டையில அணைக்கட்டி அவருக்கு அங்கே மக்கள்லாம் சேர்ந்து செலவிட்டாங்க. அந்த சிலையை சில வாயிலை கொண்டு புறக்கணிக்கப்பட்ட சிலையை நான் வந்து திறந்து வச்சேன். அதே மாதிரி முன்னாள் மாவட்ட செயலாளர் அமைச்சர் அந்த கார்த்தி அவர்கள் அவரும் இந்த மாவட்டத்தை செய்தவர். உங்களுக்காக உழைத்தவர். மக்கள் உதவியாக அமைச்சராக இந்த திருப்பத்தூர் தொகுதிக்கு மீண்டும் என்னென்ன திட்டங்கள் தேவையோ அனைத்தையும் அந்த பெரிய கேட்பார். நன்றி நன்றி.